ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றமழை சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கர்ணாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி அவரோட அடியாள், அவ்வளோதான். ஆனால் நம்ம வெற்றி தான் நினச்சிட்டு இருக்காரு கர்ணா அவரை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறாரு அப்படின்னு. அந்த வீட்டில் ஒருத்தராக இருக்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை வெற்றிக்கு கொடுத்துட்டு, ஆனால் அதுக்கப்புறம் எல்லா விஷயங்கள்லையுமே அடியாளை மட்டும்தான் கர்ணா யூஸ் பண்ணிட்டுருக்காரு. வெற்றிக்கு இது ஒரு சில நேரங்களில் ஃபீல் ஆச்சுன்னா கூட அவர் எந்த விதத்துலையும் ஃபீல் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய துரோகம் அபியால் நடந்திருக்கு. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி வருத்தப்படுறாங்க. அந்த குழந்தை அம்மா இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அபி பார்வதி அக்காவை கொன்னது தான். அதுக்கான பிராய்ச்சித்தமாகவே இந்த வீட்டோட அடிமையை கூட நம்ம இருந்துடலாம் அப்படின்னு தான் அவர் நினச்சாரு. ஏன்னா அபி அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமே வெற்றி தான். வெற்றி மூலமாக தான் அபி வந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ அபி குற்றவாளி அப்படின்னு நம்ம வெற்றி நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு இத்தனை வருஷம் நாள் கடத்தினார். பட் அவருக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு தனி மனிதனாக வாழ்ந்துட்டு இருந்த அவருக்கு வாழ்க்கையே ஒரு விரக்தியாக போயிட்டு இருந்துச்சு. பட் அவருக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, அவரோட உலகமே அந்த குழந்தை தான் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து தான் அவர் புது மனிதனாக வாழ தொடங்கியிருக்காரு. சுடரை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக பார்த்தா வெற்றி ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன்தான். ஆனால் சுடரோட அப்பாவாக பார்த்தா அவர் ரொம்ப ரொம்ப கெட்டவர். அம்மாவையும் நம்மளையும் இவ்வளவு நாள் எவ்வளோ கஷ்டப்பட வச்சுருக்காரு. அவர் எல்லா விதத்துலேயுமே தப்பான டெசிஷன் எடுக்கக்கூடியவர், அம்மாவை கஷ்டப்படுத்துகிறவர் அப்படிங்கிற மாதிரி தான் சுடருக்கு தோணுது. அதனால தான் பேச மாட்டேன்னு விலகி போகிறாங்க. வெற்றியால் அதை தாங்கிக்க முடியலை. திரும்ப திரும்ப குழந்தை பின்னாடி போய்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் நம்ம மாணிக்கம் தான் எப்படியாவது அந்த பேகை கண்டுபிடிச்சு அந்த பேக்கில் இருக்கிற அந்த ரிப்போர்ட்டை எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்காக டெய்லி அந்த ஏரியாவில் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போதும் மறுபடியும் ஈவினிங் வீட்டுக்கு போகும்போதும் அங்கேயே நின்று எல்லாரையுமே நோட்டம் விட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி பார்க்கறதுனால அந்த பேக் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அந்த பேக் எந்த குழந்தைகிட்ட இருக்கோ அந்த குழந்தைகிட்ட போய் பேசி அந்த ரிப்போர்ட்டை வாங்கிடணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கர்ணாவுக்கு வேற அபிக்கு குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு காஞ்சனா மூலமாக. அந்த குழந்தை பேர் நல்லாவே தெரியும் காஞ்சனாவுக்கு. அவங்களுக்கு தலையில் அடிபட்டு இப்போது அன்கான்சியஸில் இருந்து தான் கான்சியஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு பழசு எல்லாமே திரும்ப ஞாபகம் வந்துடும் அப்படின்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி கர்ணா ரொம்ப டீப்பாலாம் யோசிக்க போகிறதில்ல. ஏன்னா அபியை என்னைக்காவது ஒரு நாள் பார்க்காமையா போயிடுவோம். அபி கூட தானே அந்த குழந்தை இருக்க போகுது. அபியை எங்கேயாவது ரோட்டில் பார்த்தோம்னா அவளை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவள் எங்கே தங்கியிருக்கான்னு நம்ம பசங்களை விட்டு கண்டுபிடிக்க சொன்னோம்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இல்லைனா வெற்றிக்காவது தெரிஞ்சிருக்கோம்ல அபி எங்கே தங்கியிருக்கான்னு. அவன் மூலமாச்சும் நம்ம அபி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அந்த குழந்தை யாருன்னு பார்க்கணும். அந்த குழந்தைய வச்சு தான் அவளை வழிக்கு வர வைக்கணும் அப்படின்னு கர்ணா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனால் கர்ணாவுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது கர்ணாவுக்கே தெரியலை. காஞ்சனா இப்போ சொன்ன உண்மையை இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கர்ணா ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்திருக்கும். கடவுள் அபி பக்கம் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சாட்சியாக ரொம்ப லேட்டாக தான் கர்ணாவுக்கு அபிக்கு குழந்தை இருக்குங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. வெற்றி கூட அந்த விஷயத்தை கர்ணா கிட்ட சொல்லணும்னு நினச்சாரு. நம்ம குட்டி புள்ளியும் நம்ம அபியும் தான் கர்ணாவுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அபி எப்படி பேசுகிறாங்களோ அதே தோரணையில் புலிக்குட்டியும் பேசுறதுனால தான் வெற்றிக்கு அபி தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. சுடர் பின்னாடியே திரும்ப ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வெற்றி போயிட்டு இருக்கிறதுனால தான் சுடருக்கு வந்த ஆபத்துலேருந்து அவங்கள காப்பாற்ற முடிஞ்சது நம்ம வெற்றியால். ஆனால் மாணிக்கத்துக்குமே தெரியாது சுடர் அபியோட குழந்தை அப்படின்ட்டு. சுடர் வீட்டுக்கு போய் கேப்டன் என் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காரு, என் கூட பேசு அப்படின்னு கெஞ்சுறாரு. அவரை பார்த்தா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சோம் உனக்கு ஏன் சுடர் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அபி கேட்குறாங்க. இல்லாமோ அப்பாவாக பார்க்கும்போது அவர் துரோகி தான், உங்களை எல்லா விதத்துலேயும் கஷ்டப்படுத்தினவர் தான். அவரை நான் அப்பான்னு கூட கூப்பிட தயாராக இல்லை. ஆனால் நான் பார்த்த கேப்டனா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆனால் அவர் ஏன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியலை அப்படின்றாங்க. உனக்கு அவ்வளோ கோபம் இருக்குது அவர் மேலே. அதாவது நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்படுறதுக்கு காரணமும் நம்ம வீட்டிலையே, அதாவது மாமா குடும்பத்தில் இருந்து நம்ம கஷ்டப்படுறோம், அவங்களும் நம்மளை ஒதுக்கி வைக்கணும், நம்ம கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவர் தான். அவர்கிட்ட நீ நேரடியாகவே கேளு, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, என் அம்மா என்ன தப்பு பண்ணாங்க, நிஜமாவே என் அம்மா தப்பு பண்ணதை நீங்கள் பார்த்தீங்களான்னு அப்போவாவது அந்த புத்திக்கு உரைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம அபி டைரெக்டாகவே சுடர்கிட்ட சொல்கிறாங்க. நான் பேசிட்டோமா அம்மா அவர்கிட்ட அப்படின்னு. உனக்கு பேசணும்னு தோணுதாடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லாமோ இதெல்லாம் கேட்கணும்னு தோணுது, நீங்கள் கேட்கலன்னா பரவாயில்ல, அவரோட பொண்ணு தானே நான் இருக்கேனா இல்லையா, அதாவது நான் பிறந்த விஷயமே தெரியாமல் அவர் இருந்திருக்காரு. 10 வருஷம் கழித்து நான் தான் அவரோட பொண்ணுன்னு அவருக்கு தெரியும் போது அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. நீங்களுமே என்னை பெற்றெடுத்தப்போ நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தப்பாகவே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தத்தில் இருக்கும்போது அவர் தான் உங்களுக்கு
எனக்கு ஆறுதலாக வந்து இருந்திருக்கணும். ஆனால் அந்த மாதிரி அவர் இல்லைல்ல, அது எல்லாத்தையும் அவர்கிட்ட எனக்கு கேட்கணும்னு தோணுது. நான் கேட்கட்டுமா வித் யுவர் பர்மிஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுடர் ரொம்ப ரொம்ப தெளிவாக அபிகிட்ட பேசுகிறாங்க. அப்போது அதெல்லாம் நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க அபி. அவங்கள பொறுத்த வரைக்கும் சுடர் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக இருக்கா, அவள் எந்த தப்புலையும் மாட்டிக்க மாட்டா. அதாவது வெற்றி கெட்டவன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவளாவே அவனை விட்டு விலகிடுவா. அப்பாங்கிற ஒரு உறவை நமக்கு வேணான்னு அவளாவே முடிவு பண்ணிடுவா. இந்த விஷயத்தில் நம்ம அப்படி இரு இப்படி இருன்னு திணிக்கிறத விட அவளோட முடிவில் நம்ம விட்டுடணும், அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி சுடர், உனக்கு தோணுச்சுன்னா பேசு, தோணலைன்னா பேசாத. ஆனால் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத நீ தான் டிசைட் பண்ணணும். என் விஷயத்தில் அவர் கெட்டவரா இல்லையாங்கிறத தாண்டி எனக்கு துரோகம் பண்ணவர், என்னை நம்பலை, அதுதான் பிரச்சனையே. ஆனால் உன் விஷயத்தில் அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்ச அவர் உன் மேலே பாசமாக தான் இருக்காரு. நீ பேசிப்பாரு, ஒருவேளை உன்கிட்ட அவர் உண்மையாக பேசுகிறாரா என்னன்னு. ஆனால் எதுக்காகவும் துவண்டு போயிடக்கூடாது. உனக்காக இந்த உலகத்தில் யார் இல்லாட்டினாலும் நான் இருக்கேன். உனக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்து அவர் கூட நல்ல விதமாக பழகி அதுக்கப்புறம் நானும் அவரும் சேரணும், உன் கூட இருக்கணும் அப்படின்லாம் உனக்கு ஆசை வரலாம். ஆனால் அது மட்டும் என்ன நீ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை நாளை பின்ன அவர் உன்னோட அன்புக்கு தகுதியானவர் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கூட அதுக்காக நீ உடஞ்சி போயிடக்கூடாது. அம்மா இருக்கேன் அப்படின்னு நீ நினைக்கணும் அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. இப்போவுமே நம்ம மாணிக்கம் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நின்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சுடர் வந்து அந்த பேகை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறத பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு வெற்றி வந்து அந்த நேரத்தில் வர முடியல சுடர்கிட்ட பேசுறதுக்கு. கண்ணு தேடுது சுடர், வெற்றியை தேடிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட பேசணும்னு நினச்சாங்க. கேட்டுக்கு வெளியவே மாணிக்கம் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால கரெக்டாக சுடரை பார்த்துட்டாங்க. பட் சுடர் உள்ளே போயிட்டாங்க. சரி இப்போ போனால் என்ன, மறுபடியும் ஈவினிங் இதே வழியை தானே அந்த பொண்ணு வரும்போது அவகிட்ட எப்படியாவது அந்த ரிப்போர்ட்டை வாங்கிடலாம். கேட்டால் தப்பாக போயிடும், பேசாமல் அவளை கடத்திடலாம், அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து பேகை தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிச்சு வச்சிருக்காரு. அதனால அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போது வெற்றி மகேஷ்க்கு லஞ்ச் கொடுக்குற சாக்கில் சுடரை பார்க்கலாம் அப்படின்னு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஆனால் சுடர் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன் சுடர் தனியாக உட்காந்து சாப்பிட்றா அப்படின்னு கேட்கும்போது தெரியல, அவள் யார் கூடவும் ஷேர் பண்ண விரும்பலைன்னு சொன்னான். அவள் ரொம்ப அப்செட்டாக இருக்கா அங்கிள் அப்படின்னு நம்ம மகேஷ் சொல்கிறாரு. நீ ஏன் எதுக்குன்னு கேட்கலையாடா அப்படின்னு. கேட்கணுன்னு தான் நினச்சேன், அவள் அப்செட்டாக இருக்கும்போது பேசினாலும் பேசவே மாட்டா அங்கிள், அதனால தான். உங்களை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நீங்களும் அவகிட்ட நல்லா பேசுவீங்க, நீங்கள் வேணும்னா பேசி பாருங்கள், அவள் உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அவள் அப்செட்டாக இருக்கிறதுக்கு காரணமே நான் தானே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு பரவாயில்ல அவள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் பார்த்துட்டேன்ல அப்படின்னு நினச்சிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போது ஈவினிங் ஸ்கூல் முடித்து பிள்ளைங்கள்லாம் வெளியே கிளம்பும்போது மாணிக்கம் கரெக்டாக அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெற்றியுமே கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆச்சே தவிர மற்றபடி அவருமே சுடரை பார்க்கறதுக்காக வந்துக்கிட்டு தான் இருக்காரு. மாணிக்கம் சுடரை பார்த்துட்டு அந்த பேகு கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட் அதில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த பேகை அந்த பாப்பா கிட்ட இருந்து வாங்கணும், மயக்க மருந்து லேசாக முகத்தில் தெளித்து விட்டுட்டு நம்ம தூக்கிட்டு போயிடலாம் அந்த குழந்தைய, இல்லாட்டினா பேகை எது கிடைச்சாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நினச்சி கர்ச்சீஃபில் லேசாக வந்து மயக்க மருந்தை தடவிட்டு கிட்ட போகிறாங்க. அந்த ஸ்ப்ரே பண்ணதை பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது சுடர் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகிடுறாங்க. உடனே வேண்டாம் விடுங்க, என்னை விடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட ட்ரை பண்ணுறாங்க. சரியான நேரத்தில் வெற்றியும் அங்கே வந்துட்டார். அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் மாணிக்கத்தை அட்டாக் பண்ணுறதுக்காக, அதாவது அந்த குழந்தையை காப்பாற்றி மாணிக்கத்தை பிடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. மாணிக்கம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அங்கேருந்து சுடரையும் அந்த பேகையும் அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுறாரு. மாணிக்கம் தான் அப்படின்னு வெற்றிக்கோ சுடருக்கோ தெரியலை. ஆக்சுவலாக தெரிஞ்சிருந்தா இவ்வளோ வந்து பதற்றம் ஆயிருக்க மாட்டாங்க. திடீர்னு ஏன் குழந்தைய கடத்த பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பயந்துட்டாங்க. அது கர்ச்சீஃப் வச்சு முகத்துக்கிட்ட எடுத்துகிட்டு வந்ததுனால கண்டிப்பாக அது மயக்க மருந்தாக இருக்கும் அப்படின்னு வெற்றியுமே கெஸ் பண்ணிட்டாரு. இப்போது அவன் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, ஒருவேளை அம்முவோட எதிரிகளாக இருக்கும், அதனால தான் அவங்க என்ன வச்சு அம்முவை ஏதாவது பழிவாங்க நினச்சிருப்பாங்க அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. இல்லைடா அப்படி எதுவும் இல்லை, உன் அம்மு அப்படி உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்கிட்ட பேசு சுடர், நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கேன், அதுக்காவது என்ன அலோ பண்ணு, உன் கூட இருக்கிறதுக்காவது என்ன அலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. என்னை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, 10 வருஷமாக இல்லாத கவலை திடீர்னு இப்போ எதுக்கு உங்களுக்கு வருது அப்படின்னு சுடர் பயங்கர கோவப்படுறாங்க. இங்கே பாரு சுடர், நீ என்கிட்ட பேசணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுன்னு, நான் பேச மாட்டேன் அப்படின்றாங்க. என்ன பண்ணால் பேசுவேன் அப்படின்னு கேட்குறாங்க, ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறாங்க. அப்போ சுடர் இருந்துட்டு என் அம்மா எந்த தப்பும் பண்ணலை, அவங்க நிரபராதி அப்படின்னு நீங்கள் தான் நிரூபிக்கணும்
கண்டுபிடிக்கணும், அப்போ தான் நான் உங்கள் கூட பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி யோசிக்கிறாரு. சுடர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறா, அபியுமே நான் தப்பு பண்ணலை, கர்ணா தான் துரோகி அப்படி இப்படின்னு பேசுகிறா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அபி தப்பு பண்ணலா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி அபி பார்வதி அக்கா இறந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். யார் இதை பண்ணாங்க அப்படிங்கிறத கூடவே சேர்த்து கண்டுபிடிச்சோம்னா தான் அபி தப்பு பண்ணிருக்காளா இல்லை அபியும் அதில் ஒரு குற்றவாளி அப்படிங்கிறதாங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் கண்டிப்பாக குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு உன் அம்மாவை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உன் அம்மா தான் குற்றவாளின்னு தெரிஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நான் நிரந்தரமாக உங்கள் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. இதை நம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்பலாம் அப்படின்னு. ஆனால் என் அம்மு தப்பு பண்ணலை அப்படின்னா அவங்க தப்பு பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணி வெளியே கொண்டு வருவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சுடர் கேட்குறாங்க. சத்தியம் பண்ணிடுறாரு வெற்றியுமே. சீக்கிரமாகவே உன் அம்மா எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணி வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் சுடருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அது வரைக்கும் நான் உங்கள் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன 2 நாளில் முடியக்கூடிய விஷயமா சுடர்? என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாதுன்னு. நான் உங்கள் கூட பேசலை, நான் உங்கள் கூட பேசணும் அப்படின்றதுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை சீக்கிரம் முடிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. மறுபடியும் சுடர் வெற்றி கிட்ட வந்து, நீங்கள் கெட்டவர் இல்லை கேப்டன், எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுற நாள் எங்கள் அம்மா கண்டிப்பாக எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு ப்ரூவ் ஆகி வெளியே வர நாளாக தான் இருக்கணும். நான் உங்கள் கூடயும் அம்மா கூடயும் ஒன்றா இருக்கணும். நீங்கள் இல்லாமல் நானும் அம்மாவும் பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். நடந்ததெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இதுக்கு மேலே நடக்கிறது கண்டிப்பாக நல்லதாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் உங்களை கெட்டவராக பார்க்கல, எங்கள் அம்மா உங்களை கெட்டவராக பார்க்குறாங்க. அது எல்லாமே இல்லை தப்பு அப்படின்னும், எங்கள் அம்மா தப்பு பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணுறது மூலமாக நீங்களும் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னும், இல்லை நீங்கள் பண்ண தப்பை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னும் கண்டிப்பாக எங்கள் அம்மா புரிஞ்சுப்பாங்க. நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம். அந்த நாளுக்காக தான் நான் உங்ககிட்ட இதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ சுடரை வந்து கடத்துறதுக்காக வந்த ஆளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம வெற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அபிக்கு கால் பண்ணுறாங்க. அவன் சுடரை விட அந்த பேக் மேலே தான் கண்ணு கருத்துமாக இருந்தான். அந்த பேக்கில் ஏதாவது இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி அபிகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அதை பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை வெற்றி. அதுதான் அபி வந்து வெற்றி சொன்னதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஏதோ யோசனையாக இருக்குது. அந்த பேகை தேடி பார்த்தா அந்த ரிப்போர்ட் வந்து அபியோட கைக்கு கிடைக்குது. பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. பட் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு வெற்றி கிட்ட சொல்கிறதா பிரபாகரன் கிட்ட சொல்கிறதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் பிரபாகரன் கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. பார்வதி அக்காவோட அட்டாப்சி ரிப்போர்ட் என்கிட்ட கிடச்சிருக்கு. அது சுடரோட பேக்கில் இருந்துச்சு. அதை எடுக்கிறதுக்காக தான் மாணிக்கம் வந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு மாணிக்கம் தான் சுடரை இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் சொல்லி நடந்த விஷயத்த தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா வெற்றி தான் வந்து இது எல்லாத்தையும் அபிகிட்டையும் சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக அந்த ரிப்போர்ட் இவங்க கையில் கிடச்சிருச்சு. வெற்றியை வர வச்சு இதை பற்றி பேசலான்னு சொல்லி இவங்க 2 பேரும் வெற்றியை வர வச்சு பேசுகிறாங்க. ஆனால் இதை பற்றி சொல்லும்போது வெற்றியால் நம்பவே முடியல. வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவே அபி கத்தியால் குத்துனதை நீங்கள் பார்த்துருந்தாலுமே அந்த கத்தி குத்துனால அவங்க சாகலை. அவங்களோட உயிர் போனதுக்கு காரணம் அவங்க பாய்சன் எடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் யார் என்னங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் வெற்றி. கண்டிப்பாக அந்த வீட்டில் அந்த சாவில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அவங்கள யாரோ வேணும்னே கொலை பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்க இறக்கிறதுக்கு வேறு யாராவது காரணமாக இருந்திருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும். அப்போ தான் அபியை நம்ம வெளியே கொண்டு வர முடியும்னு. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அபி தப்பு பண்ணலை அப்படிங்கிறதுக்கு இந்த ரிப்போர்ட் ஒன்று போதும்ல அப்படின்றாங்க. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பிரபாகரன் கேட்குறாரு. நீங்கள் லாயர், உங்களுக்கு தெரியாதுதா? அபி கத்தியால் குத்துனதாக தான் நான் வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது கத்தியால் குத்தப்பட்டு அவங்க சாகலை, அவங்க இறந்ததுக்கு காரணம் பாய்சன் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு தானே அர்த்தம். நான் பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கோர்ட்டில் சொல்லிடலாம் தானே அப்படின்றாங்க. அப்படி சொல்லிட்டா தப்பு பண்ணவங்க உஷாராயிடுவாங்க. நம்மளால் அவ்வளோ ஈஸியாக அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு பிரபாகரன் சொல்கிறாங்க. உண்மையை கண்டுபிடிக்கிறதா முக்கியம், அபியை வெளியே கொண்டு வரதானே முக்கியம் அப்படின்றாரு வெற்றி. சுயநலம், நான் தப்பு பண்ணலை அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டா சுடரும் கூட பேசுவா. அதுதானே உன்னோட முக்கியமான பாயிண்ட்டு. இதுக்காக நீ ஒன்றும் மெனக்கடலையே வெற்றி அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன தான் பண்ணணும், ஏன் என்னை இப்படி சித்திரவதை பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் தப்பு பண்ணலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட நான் தப்பு பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிருந்தா எப்போவோ பண்ணியிருக்க முடியும். ஆனால் அதுக்காக நான் ஆசைப்படலை. நிஜமாவே பார்வதி அக்கா எதனால் இறந்தாங்க, அவங்க ஏன் பாய்சன் சாப்பிட்டாங்க, அவங்க இறந்ததுக்கு காரணம் என்ன, அதுக்கு காரணமான ஆள் யாருங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியமே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணும்னா கர்ணா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி அபி தப்பு பண்ணலைன்னு இந்த ஒரு விஷயத்த வச்சு நம்ம நம்ப முடியுது. அடுத்து யார் தப்பு பண்ணாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு கேட்கட்டுமா? அவன் ஏதாவது ஸ்டெப் எடுப்பான்ல அப்படின்னு. உன் ஐடியாவை தூக்கிட்டு போய் குப்பையில் போடு அப்படின்றாங்க. என்ன, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு வெற்றி கேட்குறாரு.
அப்போது அபி வந்து பயங்கர கோவமாக முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. பிரபாகரன் இருந்துட்டு, அபி இப்போவாவது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வெற்றி கிட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவரே ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படின்றாங்க. சொல்லு அபி ப்ளீஸ், எனக்கு ஒரு க்ளூ கிடைக்கும்ல அப்படின்றாங்க. ஆனால் நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன்னு, இதுக்கு மேலேயும் நான் உன்னை நம்பாமல் இருக்க முடியாது, என்னால் புரிஞ்சுக்க முடியுது, தயவு செஞ்சு சொல்லு அப்படின்றாங்க. அப்போவும் அபி அமைதியாகவே இருக்காங்க. சரியான நேரத்தில் நீ அங்கே எப்படி போனேன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க கோயிலேருந்து வந்தது. கர்ணா ஃபோட்டோ கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள மோதல், சண்டைகள் வந்தது. அதுக்கப்புறம் அவங்களே அந்த பாய்சன் கொடுத்து ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுனால கத்தியால் குத்திட்டு, அதுவும் அபி கைரேகப்பட்டு அந்த கத்தியால் குத்திட்டு அபி அங்கே போக வச்சதுன்னு எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது. கர்ணா தான் பண்ணாருங்கிறத நம்ம அபி பார்க்கல, பட் அவர் தான் பண்ணியிருப்பாருங்கிறது அபியோட கெஸ். இதை சொன்னால் வெற்றிக்கு கோபம் வருது. இருந்தாலும் ஒத்துக்கிறாரு. ஏன்னா கர்ணா எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணுறது ஒன்று, அதே மாதிரி எதனால் அவங்க இறந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கர்ணாவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். நீங்கள் எல்லாரும் கர்ணாவை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க, இத்தனை நாள் நான் அபியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி. ஸோ உங்களுக்கும் கர்ணாவை பற்றி தெரியும்ல, அதுக்காக நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஒரு ஃபேக்கான போலீஸ் 2 பேரை அரேஞ்ச் பண்ணி கர்ணாவை அரெஸ்ட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் தான் கொலை பண்ணியிருக்கீங்கன்னு ப்ரூவ் ஆயிருக்கு, இப்போவே உங்களை கைது பண்ணுறோன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் கர்ணாவை பேசினோம்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கர்ணாவும் வாயை திறப்பான். அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இப்போ வரைக்கும் கர்ணா சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமும் என்னால் கெஸ் பண்ண முடியல. அபி மேலே பழி போட்டது, அபி கத்தியை பார்வதி அக்காக்கு வயிற்றுலேருந்து எடுத்ததெல்லாம் பார்த்தது நான் தான் சாட்சி சொன்னேன். அந்த மாதிரி கரெக்டாக எப்படி எக்ஸாக்டாக பிளான் பண்ணாமல் ஒருத்தரால் பண்ண முடியும்? இது எல்லாமே பிளான் தான், முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்து அபியை மாட்ட விட்டுருக்காங்க. ஸோ கர்ணாவுக்கு இதில் லிங்க் இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தோணலை. பார்வதி அக்காவை கொலை பண்ணுறதுக்கு யாருக்கு மோட்டிவ் இருந்திருக்கும், என்ன ரீசன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும், கர்ணாவை வாயை திறக்க வைக்கணும் அப்படிங்கிறாரு. அதனால் முதல்ல வெற்றி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அபியும் நம்ம பிரபாகரனும் 2 ஃபேக்கான போலீஸ் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே யூனிஃபார்மோட. அங்கே போகும்போது கர்ணா ஃபஸ்ட்டு ஷாக் ஆகுறாரு. நீ என்ன பண்ணியிருக்க, அதாவது பார்வதி அக்காவோட கொலை வழக்கில் நீ தான் முக்கிய குற்றவாளி அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணி பார்வதி அக்காவை கொண்டு இருக்கங்கிறது முதற்கொண்டு தெரியுது, நீ தான் அவங்களுக்கு பாய்சன் கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி அபி சொல்கிறாங்க. இதுக்கான ஆதாரம் என் கையில் இருக்குது, அவங்களோட ஒரிஜினல் அட்டாப்சி ரிப்போர்ட் அப்படின்லாம் சொல்லி போலீஸ்காரங்க மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. கர்ணாவும் வேறு வழியே இல்லாமல் அமைதியாக நிற்கிறாரு. அவர் தான் தப்பு பண்ணாருன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. முக்கியமாக எல்லார் முன்னாடியும் கர்ணா ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இது வந்து இவங்களோட ட்ரீமா இல்லை நிஜமாவே அவர் ஒத்துக்கிட்டாரா? அப்படி ஒத்துக்கிட்டா நம்ம ஸ்வேதா, நம்ம மகேஷ், இவங்க எல்லாரும் கர்ணா கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? கல்யாணம் ஒரு பக்கம் இருந்தாலும் மகேஷ்லாம் கர்ணாவை கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டார். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவர் இருக்கார் அவங்க அம்மாவை இழந்து. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரியான கதைக்களம் அமைய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.